வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கிருபையினால 7 நாட்களை நாம் முடித்திருக்கிறோம். பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக்கில் 7 சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு 8வது அத்தியாயம். 40 சாப்டர் உள்ள புக்கில் 8வது சாப்டருக்கு நாம் வந்திருக்கிறோம். முதல் 7 சாப்டர்ஸ் ஒரு அடித்தளமாக இந்த 5 நோக்கங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்கும் ஒரு அவுட்லைன் ஃபார்ம்ல, அதோடு கூட நோக்கத்தை அறிந்து வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்வது எவ்வளவு அவசியம் என்பதனை நன்றாக அடிக்கோடிட்டு அழுத்தமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த புத்தகத்திலே அந்த 7 சாப்டர்ஸ் இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு பசி தாகம். You now have an appetite for more. I want to know. எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், இதை அறிந்து ஆக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைக்க வேண்டும், நித்தியத்திற்காக நான் ஓட வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Now, இந்த 7 நாட்கள், starting today, we are going to cover the first purpose of human life. ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற 5 நோக்கத்தில் முதலாவது நோக்கத்தை இந்த 7 நாட்கள் பார்க்க போகிறோம். Day 8 to day 14. 8வது அத்தியாயத்திலிருந்து 14வது அத்தியாயம் வரை இந்த புஸ்தகத்தில் நாம் இதனை பார்க்க போகிறோம். முதலாவது நோக்கம் என்ன? To bring pleasure to God, to worship God. முதலாவது நோக்கம் ஆராதனை. ஆனால் ஆராதனை என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தின உடனே நாம் அதை வழக்கமாக பயன்படுத்துகிற விதத்திலே அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது, அறிந்து கொள்ளக்கூடாது. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆக இந்த முதலாவது நோக்கத்திற்கு ஒரு தலைப்பு என்றால், you were planned for God's pleasure. நீங்கள் தேவனுடைய மகிழ்ச்சிக்கென்று திட்டமிடப்பட்டீர்கள். All your life, if you can continue to bring pleasure to God, உங்க வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்ந்து விட்டால், அவருக்கு பிரியத்தை கொண்டு வருகிற காரியத்தில் மட்டும் நீங்கள் சரியாக இருந்து விட்டால், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தின 5 நோக்கத்தில் முதலாவது நோக்கத்தை நீங்கள் நன்றாக நிறைவேற்றி விடுவீர்கள். அதையெல்லாம் எப்படி செய்வது என்பதையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள போகிறோம். இந்த 8 சாப்டர் தலைப்பு என்ன என்பதை உங்களுக்கு லேசாக சொல்லிவிடுகிறேன். தேவனுடைய மகிழ்ச்சிக்கென்று திட்டமிடப்பட்டீர்கள். அது இன்றைக்கு உள்ளதான டாபிக்கு. நாளைய தினத்தில் நமக்கு 9வது நாள், தேவனை புன்னகை புரிய வைப்பது எது? What makes God smile? How to put smile in God's face through my life?
10வது நாள், நாளை மறுநாள். ஆராதனையின் மையப்பகுதி என்ன? 11ஆம் தேதி அல்லது 11வது நாள் தேவனுக்கு நெருங்கிய நண்பனாகுதல். How to become a friend of God. 12ஆம் நாள் தேவனோடு உள்ள உங்கள் நட்பை வளர்த்துக் கொள்வது எப்படி? 13வது நாள் தேவனை பிரியப்படுத்தும் ஆராதனை எது? 14வது the last day of day or purpose 1, last day of purpose 1. அது தேவன் தூரத்தில் இருப்பது போல தோன்றும் போது நாம் என்ன செய்வது? ஸோ இதையெல்லாம் நாம் படிக்க போகிறோம். பட் let us start with day 8 content. இன்றைக்கு இந்த 8வது சாப்டர் கண்டென்ட்ல இருந்து நாம் ஆரம்பிக்கலாம். You were planned for God's pleasure. தேவனுடைய மகிழ்ச்சிக்கென்று நீங்கள் திட்டமிடப்பட்டீர்கள். நான் திட்டமிடப்பட்டேன். I was planned for God's pleasure. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய மகிழ்ச்சிக்காகவே அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கின்றன. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பைபிள் இங்கிலீஷ்ல யூ கிரியேட்டட் எவ்ரிதிங் and it is for your pleasure that they exist and were created. நாம் தேவனுடைய மகிழ்ச்சிக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். தமிழ் மொழியாக்கத்தில் ஒருவேளை அது தெளிவாக நம்முடைய ரெகுலர் தமிழ் வேதாகமத்தில் இந்த வார்த்தைகள் வராது. ஆனால் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்லேருந்து மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய மகிழ்ச்சிக்காகவே அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கின்றன. 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். The Lord takes pleasure in his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களில் களி கூறுகின்றார். The Lord takes pleasure in his people. இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த அந்த வேளையில் தானே, the moment you were born as a baby on earth, God was there as an unseen witness. அங்கு காணப்படாத ஒரு காட்சியாக தேவன் உங்கள் பிறப்பின் மகிழ்ச்சியால் புன்னகை பூத்தவராக அங்கு நின்றார். God was smiling when you and I were born. He was there as an unseen witness. நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை அவர் தெரியாமல் இருக்கலாம், but he was there as an unseen witness and he smiled. அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட இன்னொரு ஜீவனுக்காக ஆண்டவர் பரவசப்பட்டிருப்பார். ஆமென். புன்னகை பூத்தவராக நான் பிறக்கும் பொழுது அவர் அங்கே நின்றார். நான் இந்த பூமியிலே உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி ஏற்படுத்தினார். அது அவருக்கு பேர் ஆனந்தத்தை அளித்தது. He wanted you alive and your arrival on earth gave him great pleasure. அவருக்கு அது பேர் ஆனந்தத்தை அளித்தது. ஆண்டவர் உங்களை என்னை உருவாக்கினது அவருடைய மகிழ்ச்சிக்காக. அவர் நம்மை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நம்மை உருவாக்க அவர் தீர்மானித்தார். அவருடைய மகிழ்ச்சிக்காக நம்மை ஏற்படுத்தினார். நாம் உயிரோடு இருக்கிறது பூமியில அவருக்கு நன்மை உண்டாக, அவருக்கு மகிமை உண்டாக, அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர, அவருடைய நோக்கத்திற்கு. We exist for his benefit, for his glory, for his enjoyment and for his purpose. ஆமென். அவருடைய பிரியத்திற்காக வாழ்வது,
அதுவே நம்முடைய வாழ்க்கையின் முதலாவது நோக்கம். Bringing enjoyment to God, living for His pleasure is the primary purpose of life. இதை அறிந்து கொள்ளுவோம். இந்த ஒரு சத்தியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொண்டால், if only we can grasp this truth, you will never feel insignificant. நீங்கள் ஒரு முக்கியமற்ற ஒரு நபராக இருக்கிறீர்கள் என்ற எண்ணம் அறவே ஒளிந்து போகும். நீங்கள் ஒரு சிக்னிஃபிகண்டான பர்சன், நீங்கள் ஒரு முக்கியமான நபர் என்ற உணர்வு உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு சென்ஸ் ஆஃப் இன்சிக்னிஃபிகன்ஸ். நான் யாரு, நான் ஒரு முக்கியமான ஆளே இல்லை என்ற ஒரு தங்களையே தாழ்மையோடு அல்லது தாழ்வான மனப்பான்மையோடு பார்க்கிற, பரிதாபமாக பார்க்கிற ஒரு பார்வை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிண்ட்ரம்ல சஃபர் பண்ற மக்கள் ஏராளம் உண்டு. யூ ஃபீல் இன்சிக்னிஃபிகண்ட். பட் இந்த ஒரு சத்தியத்தை, when you fully understand this truth, that God created you for His pleasure and for His purpose, if you grasp this truth, you will never again have a problem of feeling insignificant. இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும் போது நீங்கள் முக்கியமற்றவர்கள் என்ற பிரச்சனை அறவே வராது. ஆண்டவருக்கு நீங்க முக்கியம் என்றால், நீங்கள் ஒரு மதிப்புள்ள மக்கள் என்று அவர் கருதி, ஒரு வேல்யூபிள் பர்சன் என்று கருதி, உங்களை நித்திய காலமாக அவரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்க, எப்படி உங்களுக்கு நான் ஒரு முக்கியமற்றவன் என்ற உணர்வு வரக்கூடும்? யூ ஆர் சிக்னிஃபிகண்ட். நான் சிக்னிஃபிகண்ட் ஆண்டவருடைய பார்வையில். அண்ட் தட் இஸ் குட் எனஃப். அது எனக்கு போதும். தேவனுடைய பார்வையில் நான் முக்கியமற்றவன் கிடையாது, முக்கியமானவன். எந்த மனுஷனுடைய பார்வையில் நான் முக்கியமற்றவனாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுக்கு பிரியத்தை உண்டாக்க தேவனால் ஏற்படுத்தப்பட்டேன். நான் பிறந்த பொழுது அவர் புன்முறுவல் கொண்டார், அவர் புன்னகை பூத்தார். He smiled when I arrived on earth. ஆமென். எபேசியர் 1:5. தமது அன்பின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை தமக்கு பிள்ளைகளாக தேவன் தெரிந்து கொண்டார். பிள்ளைகள் ஆக்க வேண்டும் என்று ஏற்கனவே தேவன் தீர்மானித்து விட்டார். இதுவே அவருடைய பிரியமும் நோக்கமும் ஆகும். நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்வதில் அவருக்கு பிரியம். அது அவருடைய நோக்கத்தின் ஒரு காரியம். அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். தேவன் நம்மில் மகிழ்ச்சி கொள்ளுகிறார், மகிழ்ச்சிக்காக ஏற்படுத்தினார். தேவனுக்கு உணர்வுகள் உண்டு. God has emotions. அதே போல நமக்கும், மனிதர்களாகிய நமக்கும் ஆண்டவர் உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு 5 புலன்களை தந்திருக்கிறார், உணர்வுகளை தந்திருக்கிறார். அந்த விதத்திலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன், அவருக்கு எப்படி உணர்வுகள் இருக்கிறதோ அதே போல் நமக்கு உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். சில உணர்வுகள் ஒரு எதிர்மறையான உணர்வு, சில உணர்வுகள் ஒரு ஆரோக்கியமான ஒரு நேர்மறையான உணர்வு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இமோஷன்ஸ். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்
அவருக்கு உரிய ஆராதனையை நாம் வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது என்று he is a jealous God என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய மகிமை வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ளுவது இல்லை. he gets angry. அவருக்கு கோபம் உண்டாக்க முடியும் நம்மாலே. வேதத்திலே தேவன் கோபம் கொண்டார் என்று இருக்கிறது, துக்கப்பட்டார், துயரப்பட்டார் என்று இருக்கிறது, பரிதபித்தார் என்று இருக்கிறது. இதெல்லாம் உணர்ச்சிகள், நெகட்டிவ் இமோஷன்ஸ். பட் ஆண்டவர் நேசிக்கிறார், களி கூறுகிறார், பிரியம் கொள்ளுகிறார், மகிழ்கிறார். அவர் புன்னகை பூக்கிறார், he laughs. அப்படி கூட பைபிள்ல வசனங்கள் இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில வசனங்களை நான் குறிப்பாக கொடுக்கிறேன், வாசிக்க நேரம் இல்லை, எழுதி கொள்ளுங்கள். God has emotions and அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நமக்கும் உணர்வுகள் உண்டு. அதிலே நமக்கு தேவன் கொடுத்த ஒரு உத்தரவாதம், அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் உணர்வுள்ளவர், அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு. அந்த உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சில வசன குறிப்புகள். ஆதியாகமம் 6:6, யாத்திராகமம் 20:5, உபாகமம் 32:36, நியாயாதிபதிகள் 2:20, 1 ராஜாக்கள் 10:9, 1 நாளாகமம் 16:27, சங்கீதம் 2:4, 5:5, 18:19, 35:27, 103:13, 104:31, எசேக்கியல் 5:13, 1 யோவான் 4:16. சில வசன குறிப்புகள். உங்களுக்கு தேவன் உணர்வுள்ளவராயிருக்கிறார். அவருடைய உணர்ச்சி நம்மை குறித்து வரும் பொழுது அது மகிழ்ச்சியான உணர்வாக இருக்க வேண்டும். இந்த தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது என்பதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது நமக்கு இருக்கிற அந்த குறுகிய அந்த அர்த்தத்தோடு, நமக்கு இருக்கிறதான புரிந்து கொள்ளுதலிலே இருக்கிற அந்த அர்த்தத்தை கொண்டு நாம் பார்க்கக்கூடாது, விரிவாக பார்க்கலாம். Bringing pleasure to God is called worship. தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது ஆராதனை என்று அழைக்கப்படுகின்றது. சங்கீதம் 147:11. The Lord is pleased only with those who worship him and trust his love. தம்மை ஆராதித்து தமது அன்பை நம்புகிறவர்கள் மேல் மட்டுமே கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார். தேவன் மகிழ்ச்சி கொள்ளுகிறவராக நம்மிலே இருப்பதற்கு நீங்கள் நான் என்ன செய்யலாம்? தேவனை மகிழ்ச்சியூட்டும்படி நீங்கள் செய்வது எதுவாக இருக்க வேண்டும்? ஆக்சுவலா அவரை மகிழ்ச்சியூட்டும் எதை செய்தாலும் அதுவே ஆராதனை. Whatever you do to bring pleasure to God in the broad sense is worship. வைரத்தை போல, like a diamond, worship is multifaceted. வைரத்தை போல ஆராதனைக்கும் பல முகப்புகள் உண்டு. அதை நாம் விரிவாக பேச வேண்டும் என்றால் பல புத்தகங்களை நாம் எழுதலாம். It would take volumes to cover all there is to understand about worship. பட் சில காரியங்களை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். மனிதவியல் ஆய்வாளர்கள், anthropologists, மனிதவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த ஒரு காரியம், ஆராதனை என்பது அகில உலகிலும் காணப்படும் ஒரு தூண்டுதல்.
நமது இரத்த அணுக்களில் வைக்கப்பட்ட ஒன்று. நமது தசை நார்களுக்குள்ளேயே தேவனால் பின்னி பிணைக்கப்பட்ட வலுவான ஒரு காரியம். There is something within us. It is an inbuilt nature in us to worship something. மனிதனுக்குள்ள, அதாவது மனிதவியல் ஆய்வாளர் சொல்லுகிற காரியம், ஆராதனை என்பது அகில உலகிலும் காணப்படும் ஒரு தூண்டுதல். நமது இரத்த அணுக்களில் வைக்கப்பட்ட ஒன்று. நமது தசை நார்களுக்குள்ளேயே தேவனால் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு வலுவான ஒரு காரியம். ஆராதனை என்பது சுவாசிப்பது போல, உண்ணுவது போல ஒரு இயற்கையான ஒரு செயலாகும். If we fail to worship God, everybody has this desire to worship something. God made you and me like that. And when we don't worship God, we tend to worship something else. நாம் தேவனை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்காமல் இருந்தால் வாழ்க்கையில எதையாகிலும் நாம் ஆராதிப்போம். If we fail to worship God, we will always find a substitute, even if it ends up being ourselves. சிலர் அவர்களையே ஆராதித்துக் கொள்வார்கள். அந்த செல்ஃப் அப்சஷனும், அந்த செல்ஃப் பிரைஸும், செல்ஃப்ல பொசஸ்டும், அப்படியே ஒரு பிசாசு பிடித்தவர்கள் போல தங்களுக்கு சிலர் அவர்களே பிடித்துக் கொண்டிருக்கும். We have to deliver them from themselves. நான் என்னுடைய என்ற வார்த்தையே எப்பொழுதும் பயன்படுத்தி தங்களையே மையமாக வைத்து தங்களையே மகிழ்ச்சி படுத்துவதற்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. You are worshiping yourself. ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு, அதாவது உணர்வுகள் உடையவர்களாக உண்டாக்கினது மட்டுமல்ல, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட நாம், அந்த சாய்ஸ் என்ற ஃபேக்டர் நமக்கு இருக்கிறதுனால நாம் தேவனையும் ஆராதிக்கலாம் அல்லது வேற எதையாகிலும் ஆராதிக்கலாம். அந்த ஒரு எபிலிட்டியோட தான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். யோவான் 4:23 இயேசு சொல்லுகிறார், The Father is seeking worshippers. பிதாவானவர் அவரை ஆராதிக்கிறவர்களை தேடுகிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை தேடுகிறார் என்று நாம் யோவான் 4:23 வாசிக்கிறோம். உங்களுடைய மத சம்பந்தமான பின்னணி, your religious background, அதை பொறுத்து ஆராதனை என்பதன் பொருளை நீங்கள் இன்னும் அதிக அளவிலே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய அப்ரிங்கிங்கும் வர்ஷிப் என்றால் என்ன என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், கண்டிஷன் பண்ணியிருப்பார்கள். பட் வாட் எவர் இட் இஸ், அதை காட்டிலும் மேலானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சற்று தெளிவாக கூர்ந்து கவனியுங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா சபை ஆராதனை நேரத்தை தான் அந்த 2 மணி நேரம் ஆராதனைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், முதலாம் ஆராதனை, 2ஆம் ஆராதனை. அதில் இருக்கிற பாடல், அதில் இருக்கிற ப்ரேயரு, அதில் இருக்கிற அந்த பிரசங்கம், அதை ஒட்டுமொத்தத்தையும் நம்ம ஆராதனை என்று சொல்லுவோம். அப்ப அதுக்கப்புறம் அந்த 2 மணி நேரத்துக்கு பிறகு வெளியில வந்த ஆராதனை என்பது கிடையாதா? சில ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ல, சில டினாமினேஷனல் அந்த செட்டப்ல, பர்டிகுலரா மெயின் லைன் சர்ச், அவர்களுக்கு அந்த செரமனிஸ், அந்த கேண்டில்ஸ், அந்த கம்யூனியன், அந்த சடங்குகள், மெழுகுவர்த்திகள், கர்த்தருடைய பந்தி, அதுதான் அவர்களுக்கு ஆராதனை. இன்னும் இப்போ உள்ள நவீன கால வர்ஷிப் லீடர்ஸ் இவர்களெல்லாம் மையப்படுத்தி சொல்றது the healing, miracles, ecstatic experience. இங்க பாருங்க, இது எல்லாமே உள்ளடங்கும் தான். Worship can include all these elements. இது எல்லாவற்றையும் உள்ளடக்கலாம்.
பட் worship is far more than all these expressions. இந்த எல்லா விதமான அனுபவங்கள், செயல்கள் ஆகிய காரியங்களை கடந்து இவைகளெல்லாம் உள்ளடக்கலாம். ஆனால் இதற்கு மேலானது ஆராதனை. நாம் இதனை சரியாக புரிந்து கொள்ள ஒரு 3 காரியத்தை சொல்லி தெளிவுபடுத்த போகிறோம். நம்பர் 1, worship is far more than music. Number 2, worship is not for your benefit. Number 3, worship is not a part of your life, it is your life. 3 காரியங்களை சொல்லி நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், அல்லது ரிக் வாரன் தெளிவுபடுத்துகிறார். இந்த 8வது அத்தியாயத்தில் ஆராதனை என்பது இசையை விட மிகவும் மேற்பட்டது. ஆராதனை என்பது உங்களின் நன்மைக்காக அல்ல. ஆராதனை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, அதுவே உங்கள் வாழ்க்கை. ஒவ்வொன்றாக நாம் சற்று நேரம் எடுத்து புரிந்து கொள்ள, இந்த 3 காரியத்தை அறிந்து கொள்ள எடுத்துக்கொள்வோம். நிறைய பேருக்கு, for many people, worship is just a synonym for music. இசையோடு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் ஆராதனை என்ற கணிப்போடு அநேகர் இருக்கிறார்கள். அந்த மியூசிக் எல்லாம் போட்டு பண்ற ஆக்டிவிட்டி இருக்குல்ல சர்ச்சில், ஒரு சிலர் ஒட்டுமொத்த ஆராதனை நேரத்தையே, அந்த 2 மணி நேரம் நம்ம செய்கிறோமே அதையே ஆராதனை என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிறதுல என்ன பிரச்சனைனா, அதற்கு அப்புறம் அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஆராதனை கிடையாதா? ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் தான் ஆராதனையா? இன்னொரு மிஸ்கான்செப்ஷன், இசையோடு வருவது தான் வர்ஷிப்பு. எங்க சர்ச்சில் முதல்ல வர்ஷிப்பு, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் ப்ரீச்சிங். அப்ப இந்த வியூல வர்ஷிப்புங்கிறது இன்னும் அந்த மியூசிக்கோட வருகிற செக்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம வர்ஷிப்னு சொல்றோம். அது ஒரு தவறான ஒரு கணிப்பு. எவ்ரி பார்ட் ஆஃப் த சர்ச் சர்வீஸ் இஸ் an act of worship. நாம் கூடி வரும் பொழுது நம்ம செய்கிற எல்லா காரியமும், ஜெபமாக இருந்தாலும், வேதம் வாசிக்கிறதாக இருந்தாலும், பாடலாக இருந்தாலும், பாவங்களை அறிக்கை எடுக்கிற நேரங்களாக இருந்தாலும், அமைதலான நேரமாக இருந்தாலும், பிரசங்கத்தை கேட்கிற நேரமாக இருந்தாலும், ஞானஸ்நானம் உள்ள ஒரு பகுதியாக இருந்தாலும், கர்த்தருடைய பந்தி இருக்கிற பகுதியாக இருந்தாலும், விசுவாசிகளோடு உள்ள ஒருவரோடு ஒருவர் உள்ள ஐக்கிய நேரமாக இருந்தாலும், எல்லாமே ஆராதனை தான். ஆனால் அதையும் கடந்து வாழ்க்கையே ஆராதனை. அதற்கெல்லாம் மீண்டும் வருவோம். பட் டோன்ட் லிமிட் வர்ஷிப் டு சம் ப்ரோக்ராம், சம் மியூசிக், சம் ரெஸ்ட்ரிக்டட் டைம்ல உள்ள ஆக்டிவிட்டி. அப்படி பண்ணாதீங்க. ஒன்று தெரியுமா, ஆதாம் ஏவாள் தேவனை ஆராதித்தார்கள். ஆனா பைபிள்ல மியூசிக்ங்கிற வார்த்தை ஆதியாகமம் 4:21 தான் வருது. யூபால் என்ற ஒருவனை குறித்து சொல்லும் பொழுதுதான் நமக்கு வருகிறது. when the Bible talks about ஜூபால், அங்கதான் மியூசிக்கை பத்தி நமக்கு முதல்ல வருகிறது. அதற்கு முன்பதாக நமக்கு இசையை குறித்து யூபால் என்ற நபரை சொல்லுவதற்கு முன்பதாக மியூசிக்ங்கிற வேர்டு இல்லை. பட் ஆதாம் ஏவாள் they were worshippers but no music. சரி, பவுல் சீலா ஜெயிலில் இருந்தாங்க, ஆராதித்தார்கள், பைபிள்ல போட்டிருக்கு. வர்ஷிப் இல்லை. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று தானியேலை குறித்து
அந்த ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? சிங்க கெபிக்குள்ள ஆராதனை கிடையாது. தானியேல் எது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வைத்திருந்ததாக நமக்கு வேதத்திலே சொல்லப்படவில்லை. தாவீது வைத்திருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. Worship is far more than music. ஆராதனை என்பது இசையை காட்டிலும் மேலானது, இசையை காட்டிலும் அதிகமானது. இன்னொரு பிரச்சனை நமக்கு இந்த ஆராதனை குறித்து உள்ள மிஸ்கன்செப்ஷன், அந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்கு தெரியுமா, அதை வைத்து ஆராதனைன்னு சொல்லுவோம். இன்னும் லிமிட் பண்ணுவோம். இங்க பாருங்க, முதல் பிரச்சனை சபையில் நடக்கிற ஆராதனை நேரத்தை மட்டும் ஆராதனைன்னு சொல்றது. அதாவது சபை கூடுதலை மட்டும் ஆராதனைன்னு சொல்லுவது. ரெண்டாவது, ஆராதனையில் அந்த பாடல் நேரத்தை மட்டும் ஆராதனைன்னு சொல்லுவது. மூன்றாவது, இன்னொரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்ன தெரியுமா, இந்த வேகமா பாடுற பாடல் எல்லாம் துதி என்று சொல்லி குவைட்டா பாடுற பாடலை வர்ஷிப்னு சொல்ற இன்னொரு காரியம். ஃபாஸ்ட் மியூசிக் இஸ் praise, slow music is worship. Again, misuse of the term. And the style of music doesn't determine worship. Worship has nothing to do with the style or the volume or the speed or the tempo of the song. பாடலினுடைய வேகம், அளவு, அந்த மூட் லெவல், அதை பொறுத்தது அல்ல worship. மியூசிக் ஸ்டைல் என்பது உங்களை யார் என்று காட்டுகிறது, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத காட்டுகிறது, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை காட்டுகிறதே தவிர தேவன் யார் என்பதை காட்டுவது இல்லை. There is no such thing as Christian music. There is only such a thing called Christian lyrics. கிறிஸ்தவ இசை என்று ஒன்று தனியாக ஒரு பிராண்டு கிடையவே கிடையாது. நாம அதை ஏற்படுத்துகிறது. என்னன்னா, நம்ம சின்ன வயசுல எந்த பாடலை கேட்டு வளர்ந்தோமோ, வளர்ந்தவர்கள் அதுதான் கிறிஸ்டியன் மியூசிக், இப்படித்தான் நாங்கெல்லாம் கேட்டு வளர்ந்தோம், அதுதான் கிறிஸ்டியன் மியூசிக் என்று லிமிட் பண்ணுவார்கள். There are no spiritual tunes. Words make the song spiritual or non-spiritual. வார்த்தைகள் தான், பாடலுடைய வரிகள் தான். God loves all music, mind you. ஆண்டவருக்கு எல்லா மியூசிக்கும் பிடிக்கும். You probably don't like it all. உங்களுக்கு ஒருவேளை எல்லா மியூசிக்கும் பிடிக்காது, but he likes it. அவர்களுடைய மியூசிக்கை டிஃபெண்ட் பண்ணி வேற ஆளுடைய மியூசிக்கை குற்றப்படுத்தி பேசுகிற எத்தனை கிறிஸ்தவர்கள். There is no music notes in the Bible. பைபிள்ல மியூசிக் நோட்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் பைபிள் காலத்தில் இருந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ இல்லை. தாவீது வைத்திருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது வேற இன்ஸ்ட்ருமெண்ட், பைபிளில் நீங்க வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. We use different instruments. So, முதலாவது குறிப்பு, worship is far more than music. ஆராதனை என்பது இசையை காட்டிலும் மிகவும் மேற்பட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு சாப்டர்ல உள்ள ஒரு பாயிண்ட் தான். 7 சாப்டர்ல வர்ஷிப்பை குறித்து நாம் ஆழ்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். வர்ஷிப் என்பது தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை. அதை நம்ம தெளிவா லேயர் பை லேயர் புரிந்து கொள்ளுகிறோம். ப்ளீஸ் கண்டினியூ டு லிசன். முதலாவது, ஆராதனை என்பது இசையை காட்டிலும் மேலானது. Worship is far more than music. It can have music, but it is much more than music. Number 2, worship is not for your benefit. ஆராதனை என்பது உங்களின் நன்மைக்காக அல்ல. Worship is not for your benefit. இந்த இரண்டாவது குறிப்புக்கு நான் போகிறதற்கு முன்னதாக ஒரு சின்ன கரெக்ஷன். ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஆதியாகமம் 4:31
என்று சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 4:31 இல்லை, 4:21. அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். ஸோ அந்த 4:31 என்று சொன்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல 4:21 என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். சரியா? ஆராதனை என்பது உங்களின் நன்மைக்காக அல்ல. முதலாவது, ஆராதனை என்பது இசையை காட்டிலும் மேலானது. இரண்டாவது, ஆராதனை என்பது உங்களின் நன்மைக்காக அல்ல. நிறைய பேர் as a pastor I know சொல்லுவாங்க, today I did not get anything from worship. Oh, by the way, it was not for you, it was for God. It was not for you to feel anything. எனக்கு ஆராதனையில் எதுவுமே கிடைக்கல இன்னைக்கு. உங்களுக்கு எதுவும் கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரதர். ஆண்டவருக்காக தான் நாங்க அதை செலுத்தணும், உங்களுக்காக அதை செலுத்தல. I love the worship today என்று கூட சொல்லுவாங்க. Well, if you loved it, praise God, but it was more for God to love our worship. இது உங்களோட நன்மைக்காக கிடையாது. We worship for God's benefit. மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தா தான் பீப்புள் வருவாங்க, இல்ல பீப்புளுக்கு ஏத்த மாதிரி, இல்ல அவர்களோட நேயர் விருப்பம் அல்ல, நேசர் விருப்பம். Worship leaders must take note of this point. நேசர் விருப்பம் ஆராதனை, நேயர் விருப்பம் அல்ல. எனக்கு ஆராதனையில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க, you came to worship for wrong reason. It is for you to feel good. அதுக்கு தானே வந்தீங்க? No, 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 it is for God to feel good. But mind you, worship timeல ஒரு அல்லது ஆராதனை சர்வீஸ் டைமிங் என்று வைக்கிறோமே, அதில் சபை கூடி வருதல் நேரம் இருக்கிறதே, அதில் நமக்கு ஃபெல்லோஷிப் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது மற்றவர்கள் கான்ஷியஸாக நம்ம இருப்போம். பக்தி விருத்தி என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதி கண்டிப்பாக இருக்கும். இவாஞ்சலிசம், இயேசு அறியாதவர்கள் உள்ளே வருவதற்கு ஒரு காம்பனன்ட் இருக்கிறது, அதுவும் அவசியம். ஆனால் இவைகள் எல்லாம் மறுபடியும் அகெயின் ஆண்டவருடைய பிரியத்திற்குரிய காரியமாக இருக்கிறபடினாலே அதை மையமாக வைத்து நம்ம செய்கிறோம். இவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பது மையமாக அல்ல, தேவனுக்கு பிடித்ததுதான் முக்கியமான காரியம். அவர் motive is to bring glory and pleasure to our Creator in whatever we do. We don't come together to please ourselves. God focus very important. God perspective very important. தேவ கண்ணோட்டம் முக்கியம். தேவன் மீது நமக்கு இருக்கிற கவனம் முக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், ஐசையா 29, அதுல 19ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். God is complaining about worship that is half-hearted and hypocritical. மாய்மாலமான முழு இருதய உள்ளே இல்லாத அரைகுறை மனதோடு செய்யப்படுகிற ஆராதனை. ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. I repeat, I'll read again. ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. என்னுடைய இருதயத்தை
புரிந்து கொண்டு உண்மை மனதோடு ஏதோ சில ஃபார்ம்ஸ், ஏதோ சில சடங்குகள், சம்பிரதாயங்கள், மனிதன் ஏற்படுத்தின பாரம்பரியங்கள், அதிலே அர்த்தமில்லாத காரியங்கள், we worship you என்று பாடலில் வரும். அந்த மியூசிக்ல நாம் அதை சொல்லி பழகியிருப்போம். பட் do we really worship God? I surrender all, எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற பாடல் வரும். பட் do we really mean it? சில நேரம் பாடல் நேரத்தில் பாடல் பாடாமல் இருக்கிறது நல்லது போல எனக்கு தோன்றுகிறது. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாடாம இருக்கிற அதை சொல்லலை, எல்லாரும் உற்சாகமா பாடணும். ஆனா அந்த பாடலுடைய வரிகளை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது இது எனக்கு பொருந்தாது, அந்த பாடலில் இருக்கிற வரிகள் நான் பாடினால் நான் பொய் சொல்லுகிறவனாய் இருப்பேன் என்று அதை உணர்ந்து ஒரு பாவ உணர்வு அடைந்து அந்த நேரத்தில் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை சரிப்படுத்தும், நான் இந்த பாடலை அடுத்த முறை பாடும் பொழுது உண்மை மனதோடு பாட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறதை பார்த்து தேவன் அதிலே பிரியப்படுவார். ஏதோ எல்லாரும் பாடுகிற நேரத்தில் அப்படியே பாடி சொல்லுவாங்க ஒரு வேடிக்கையாக ஒரு காரியம். and probably true, Christians probably tell less lies than sing lies. They sing their lies, they don't say lies probably as much, but they sing lies week after week regularly. அவர்கள் பொய்யை பாடலாக பாடுவார்கள், பாடல் பாடும் பொழுது பொய் சொல்வார்கள் ரொம்ப என்ற ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. and probably true. இங்க பாருங்க, there are two factors, the heart factor and the art factor. இருதயம் அப்புறம் கலை, art, ART and HEART, அது heart, இது art. There are two factors, the heart factor and the art factor. இங்க பாருங்க, ஹார்ட் இருதயம், ஆர்ட்டுங்கிறது அந்த கலை, மியூசிக்கு, அந்த கரெக்டாக பாடுறது, அந்த கரெக்டாக எல்லாவற்றையும் இல்லை கிரமமாக செய்வது. இந்த பாடல் என்று எடுத்துக்கொண்டால் மட்டும் சொல்கிறேன், இட் இஸ் மோர் தென் சாங் வர்ஷிப்பு, இட்ஸ் என்டையர் லைஃப். அதுதான் அடுத்த பாயிண்ட், வில் கம் டு தேட். பட் பாடல் பாடும் பொழுது அல்லது நம்ம சபையில் கூடி வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற நேரம் என்று ஒன்று வருகிறதே, பாடல் மூலமாக ஆராதிக்கிறது. சாங் இஸ் பார்ட் ஆஃப் வர்ஷிப். வி கேன் யூஸ் சாங் ஃபார் வர்ஷிப். அப்படி பண்ணும் பொழுது நாம உண்மையா இருதயத்தோடு பாடுகிறதும் இருக்கிறது. அந்த கலை, அந்த ஆர்ட், மியூசிக்கு அதையும் சேர்த்து கொண்டு இன்னும் நேர்த்தியாக செய்வதும் உண்டு. தி ஹார்ட் அண்ட் தி ஆர்ட் ஃபேக்டர் ரெண்டும் இருக்கிறது. வெரி குட். ஆனால் கவனிங்க, ஆர்ட் உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு அந்த கலை இல்லை, ஆனால் இருதயம் இருக்கிறது. யூ கேன் ஸ்டில் வர்ஷிப் காட். பட் வாட் இஸ் நாட் அக்செப்டட் இஸ், எது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத ஒன்று தெரியுமா? தெர் இஸ் நோ ஹார்ட் பட் ஒன்லி ஆர்ட். இதை புரிந்து கொள்வோம். ஆராதனை என்பது இசையை காட்டிலும் மேலானது. ஆராதனை என்பது தேவனுக்காக, நமக்காக அல்ல. நம்பர் 3, worship is not a part of your life, it is your life. ஆராதனை என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, அதுவே உங்கள் வாழ்க்கை. a lifestyle of worship. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இடைவிடாது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 105:4 வாசிக்கிறோம். worship is not just during worship service, and worship is not just worship service. சூரியன் உதித்தது முதல் அது அஸ்தமனமாகும் வரை, from the sunrise to the sunset, from the rising of the sun to the going down of the same,
let the name of the Lord be praised. கர்த்தருடைய நாமம் ஆராதிக்கப்படட்டும் என்று சண்டே ஸ்கூல்ல பாடின பாடல் ஞாபகம் இருக்கிறதா? சூரியன் உதித்தது முதல் அது அஸ்தமனமாகும் வரை. சங்கீதம் 113:3. Praise should be the first activity when you wake up, and praise should be the last activity. Worship, giving honor to God, bringing pleasure to God should be the first thing in the morning and then last thing in the night and right through the day. சங்கீதக்காரன் பாடுகிறான், இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். சங்கீதம் 34:1. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதற்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், இதற்கு ஒரு நேர்த்தியான ஒரு உதாரணம் ஃபாதர் பர்க்மன்ஸ். என்னுடைய வாழ்க்கையில இப்படி எப்பொழுதும் துதியோடு இருக்கிற ஒரு நபரை நான் பார்த்தது கிடையாது, ஃபாதர் பர்க்மன்ஸை தவிர. நம்மளோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அப்படியே பேசிட்டே இருப்பாரு. கடைசியில அங்க 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்காது, 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவரு, அப்பா சோத்திரம்ப்பா, கல்யாணகுமார் சொல்றாருப்பா, தேங்க்யூ அப்பா, சொல்லுங்க தம்பி. அப்படித்தான் எப்ப பார்த்தாலும். நானும் அவரோட கூட பல வருஷமா பழகி இருக்கிறேன். திஸ் இஸ் ஃபாதர் பர்க்மன்ஸ். இஸ் கான்ஷியஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். வேறொரு ஆசை இல்லை என்று பாடுகிற அவர் உண்மையா பாடுறாரு. ஆனா அவர் பாடலை பாடுற நாம உண்மையா பாடுறோமா தெரியல. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சலிக்காம கர்த்தரை ஆராதிக்கணும், அதுதான் உண்மையான ஆராதனைன்னு ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு கூட்டத்தில் ஆராதனை நடத்தும் பொழுது முதல்ல நான் அவரை பார்த்தேன் சிங்கப்பூர்ல 1992. அதுதான் அவருக்கு முதல் வெளிநாடு பயணம் என்று நான் நினைக்கிறேன். அதை குறித்து அவர் பேசி கொண்டிருந்தார். போய் அட்டன் பண்ணோம் நாங்க ஸ்டூடெண்டா. அவருடைய பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து விட்டது. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லுகிறது போல. அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அதெல்லாம் அந்த லேட் 80s வந்த பாடல். 92 சிங்கப்பூருக்கு வர்றாரு, அங்க ஆராதனை நடத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரீச்சரை வச்சிருந்தாங்க அந்த பர்டிகுலர் மீட்டிங்ல. அவரு முடிக்க முடியல ஆராதனை. ஒரு 1.25 மணி நேரம் நல்ல ஆராதனை நடத்தினாரு. எல்லாரும் ஆராய்த்தாங்க. This is 33 years ago. Father was much young. He was only in the 40s. நல்ல கர்த்தரை ஆராதித்தோம். அவர் கடைசியில சொன்னாரு, அது இன்னும் என்னுடைய மனதில் 34 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்கிறது. கர்த்தரை சலிக்காம ஆராதிக்கணும், அதுதாங்க உண்மையான ஆராதனை. இன்னும் 2 மணி நேரம், இன்னொரு 4 மணி நேரம், நைட்டெல்லாம் கூட ஆராதிக்கலாம். இப்போ அடுத்து இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஈவெண்ட்டாக இருக்கிறதுனால, ஒரு செய்தி நேரம் இருக்கிறதுனால நான் நிறுத்துறேன்னு சொல்லி நிறுத்தினார். நிறைய புது பாடல்கள் வந்துச்சு அன்னைக்கு. அப்படியே புது பாடல்கள், அவர் எழுதின பாடல் போக புது பாடல் அப்படியே பாடுறாரு, எல்லாரும் பாடுறோம். நைட்டு திரும்பி போகும்போது அவருடைய ரூமுக்கு என்னுடைய பாஸ்டர் வின்சென்ட் சாமியோ அவரும் அங்கே இருந்தார் அந்த மீட்டிங்கில். அவருடைய காரில் எல்லாம் ஒன்றா போகும் பொழுது நிறைய புது பாடல், புதுசு புதுசாக 2-3 அவர் எழுதாத பாடல்கள் அந்த ஆராதனை நேரத்தில் வருது. நான் பாருங்க, சம்டைம்ஸ் நம்ம வாயை மூடிட்டு இருக்கணும், ஆனால் புத்திசாலி மாதிரி சில நேரம் ஆலோசனை கொடுக்கறது. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஃபாதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு வர்ஷிப்பு. எனக்கு அப்போ 27 வயசு, 92. ஃபாதர், இன்னைக்கு நிறைய புது பாடல் வந்துச்சு, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா திருப்பி நீங்கள் அடுத்த பாடல் எழுதும்போது இந்த பாடலை உள்ளே சேர்க்கலாமே, ஏன்னா டியூனு அங்கே நல்லா இருக்குதே பாடும்போது. அதுக்கு சிரிச்சுட்டு சொன்னார், தம்பி, பரிசுத்தாவியானவர் கொடுத்த பாடலாக இருந்தா அது மறக்காத தம்பி, திருப்பி வந்துடும். அல்லேலூயா. பாடல் ஆராதனை அதில் மூழ்கி கிடக்கிற ஆளுக்கு எப்படி பாடல் எழுதணும்னு நான் சொன்னது.
இப்ப எனக்கு எவ்வளவு முட்டாள்தனமான அவர் ஆலோசனை நம்ம போய் சொல்லியிருக்கிறோமே அவருக்குன்னு நினைப்பு வருகிறது. Every activity can be transformed into an act of worship. உங்க entire life can be an act of worship when you do it for the praise, glory and pleasure of God. தேவனுக்கு பிரியமாக எதையுமே செய்கிறது ஆராதனை தான். உங்க லைஃப்ல இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறார் தெரியுமா? அப்ப அங்க சத்தம் வருது, இவர நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன், ஐ டேக் பிளஷர். அப்ப அந்த ஞானஸ்தானம் எடுத்த காரியம், அப்ப தேவ சித்தம் செய்கிறது ஆண்டவருடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமானது. நீங்க எதை செய்தாலுமே அது வர்ஷிப் தான். இட் பிரிங்ஸ் பிளஷர் டு ஹிம். இதைத்தானே பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கலாமா? 1 Corinthians 10:31. 1 கொரிந்தியர் 10:13. 1 Corinthians 10:31. சாரி, 1 Corinthians 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Do whatever you do. இங்க பாருங்க, நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? இது ஆண்டவருக்கு பிரியமா? இது ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியமா? I believe so. Am I worshiping God by doing this? நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இது ஆண்டவருக்கு பிரியமா? I believe. அப்ப இது ஆண்டவருக்கு ஆராதனை. நைட்டு தூங்க வேண்டிய நேரத்தில் நீங்க தூங்குறீங்களா? ஒரு பெற்றோர் அந்த பிள்ளை தூங்கும்போது அது இன்னும் பேச படிக்கல, இன்னும் மழலை சொற்களை கூட சொல்ல ஆரம்பிக்கல, அது அப்படியே தூங்கி கொண்டிருக்கும். பெற்றோர் அதை அப்படியே பார்த்து, அது தூங்குறத பார்த்து they will smile, they take pleasure. அது பசிக்குதுன்னு அழும் பொழுது சிரிப்பு வரும். ஏன்னா அது அதனுடைய ஓன் வேலை, பால் வேணும்னு கேட்குது. அது டாய்லெட் 2 நாள் போகலைன்னா நமக்கு சந்தோஷமா இருக்காது. அது டாய்லெட் கரெக்டா போயிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். See, அப்ப செய்ய வேண்டியதை எதற்காக ஏற்படுத்தணுமோ அதை செய்யும் பொழுது whatever you are supposed to be doing in a given time, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதை செய்யணும்னு நீங்க ஏற்படுத்தப்பட்டீங்களோ அதை நீங்க செய்யும் பொழுது தேவன் அதில் பிரியம் கொள்ளுகிறார். That is worship, lifestyle of worship. This is the secret to a lifestyle of worship. ஒரு ஆராதனை ஜீவிய முறை என்பது இதுதான். Do everything as unto Jesus. இயேசுவுக்காக என்று எதையும் செய்யுங்கள், அவர் அதிலே பிரியப்படுவார். அல்லேலூயா. ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். கரெக்டா? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். உங்களை அது சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள். ஆஃபர் யுவர் பாடி as a living sacrifice. அப்பனா உங்க சரீரத்தினால, உங்களுடைய பாடியினால நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க. அது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் அவர்களுடையவர்கள் என்று அறியீர்களா? 19 அடுத்து 20 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Glorify God through your spirit and through your body. ரோமர் 6 13 நீங்கள் உங்கள் அவயவங்களை
அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக பயன்படுத்துங்கள். That is true worship. 3 காரியம் பார்த்தோம். Worship is far more than music. Worship is not for your benefit. Worship is not part of your life. It is your life. ஆராதனை என்பது இசையை விட மிகவும் பெரியது. ஆராதனை என்பது உங்களின் நன்மைக்காக அல்ல. ஆராதனை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, அதுவே ஆராதனை. நீங்க ஒரு நபரை ரொம்ப நேசித்தா அந்த நபரை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்பீங்க. You can't stop thinking about that person. அந்த நபரை குறித்து நீங்க கான்ஸ்டன்டா நினைத்துக்கொண்டே இருக்கிறதுனால அந்த நபருடைய அன்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது வெளியாகிறது. சில நேரம் அந்த நபரை குறித்து நம்மிடத்துல நாமே பேசிக்கொள்வோம். ரொம்ப அன்பாக இருக்கிறவர்கள், நேசமாக இருக்கிறவர்கள், those who are in love, பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் ஃபோனில் பேசுவாங்க, பல மணி நேரம் சந்தித்து பேசுவாங்க. கடைசியில் அவங்ககிட்ட கேளுங்க என்ன பேசுனீங்கன்னா ஒன்றுமே ஒரு கண்டென்ட் இருந்திருக்காது. பல மணி நேரம் பேசியிருப்பாங்க. இதைத்தான் ஸ்வீட் நத்திங் என்று சொல்லுவார்கள். They have been talking for hours but no content because they like each other. புரியுதா? அந்த விதமான அனுபவம் மனித உறவிலேயே அனுபவிக்கிற மனிதன் அதை காட்டிலும் மேலாக நித்திய காலமாய் நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிற, நமக்காக அவருடைய சாயலிலே நம்ம விசேஷமாக படைத்த, நமக்கு ஜீவனை கொடுத்த, எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிற உண்மையான அன்புக்கு இலக்கணம் கொடுத்தவர் அல்லது அன்பின் உருவகமாக இருக்கிறவர் அவரோடு இருக்கலாமே. நீங்கள் கற்பனை செய்து பார்க்கிறதற்காக இந்த உதாரணத்தை சொன்னேன். இன்ஃபேக்ட் இந்த புக்கில் ரிக் வாரன் அவர்கள் சொல்லுகிறார்கள், திருமணம் ஆகிறதற்கு முன்பதாக அவருடைய மனைவி கே அவர்களோடு கூட KAY, இவர் இன்னொரு காலேஜில் படித்துக் கொண்டிருந்தார், பல 100 மைல் தள்ளி. அந்த அம்மா இன்னொரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனால் இவர் சொல்றாரு, பிரேக்ஃபாஸ்ட் டைமில், காலேஜுக்கு டிரைவ் பண்ணி போகிற டைமில், கிளாஸ் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற டைமில், எங்கேயாவது கியூவில் நிற்கிற நேரத்தில், மார்க்கெட்டில் இருந்தாலும், இல்லைன்னா காருக்கு பெட்ரோல் போடுற பெட்ரோல் கேஸ் ஸ்டேஷனில் இருந்தாலும், நான் அவளை குறித்து சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். சில நேரம் அந்த அவருடைய திருமணமாக போகிற அந்த எதிர்கால வாழ்க்கையின் துணை மனைவியை குறித்து அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வாராம் காரில் தனியாக போகும் பொழுது. இது அவளோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு உணர்வை தந்ததாம், பல 100 மைல் தூரமாக இருந்தாலும். A little I can say about myself. என்னை குறித்து நானே ஒரு சில காரியங்களை சொல்லலாம். 1992 என்னுடைய கிளாஸ்மேட்டாக நான் சந்தித்தேன் ஜெஸ்ஸியை. ஒரு வருடத்துக்குள்ள இவர்கள் தான் எனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை துணை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதை வெளிப்படுத்துவதற்கு 6 மாத காலம் கூடுதலாக எடுத்துக்கொண்டாலும், அதற்கு பிறகு 2.5 ஆண்டு காலங்கள் திருமணம் ஆகிறதற்கு ஆனாலும், அந்த இடைவெளி நாட்களை நினைத்து பார்க்கிறேன். திருமண வாழ்க்கை 29 ஆண்டுகள். அதுல சம்டைம்ஸ் we take it for granted. ஆனால் இப்பொழுது மரித்து 1 ஆண்டு ஆக போகிறது. அந்த திருமணத்திற்கு முன்பதாக ஒரு 2.5 ஆண்டுகள் இருந்த நினைவு இப்பொழுதும் இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். I miss her. By thinking about her constantly, I feel close to her. நேற்று தினத்தில் இரவு கூட
கடைசியாய் மரிக்கிறதுக்கு முன்பதாக எனக்காக, என்னுடைய மகள் ஜினேட்டுக்காக, என்னுடைய மகன் ஜேடனுக்காக அவர்கள் ஜெபித்த ஜெபம். இட்ஸ் நாட் யூசுவல் ஃபார் ஹர் டு ரைட் ப்ரேயர்ஸ், பட் ஷி ஹஸ் ரிட்டன் த ப்ரேயர்ஸ். எக்ஸாக்டாக எனக்காக, என் ஒய்ஃப், என்னுடைய மகளுக்காக, மகனுக்காக இதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜெபத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணதையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை வாசித்துக் கொண்டிருந்தேன் ஈவன் எஸ்டர்டே நைட். இதெல்லாம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். இதை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறேன். பட் ரியலா ஆண்டவரோடு நித்திய காலமாய் நம்மோடு கூட இந்த சின்ன இமைப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, த பிளிங்கிங் ஆஃப் அன் ஐ டைம் தான் நம்முடைய இந்த பூமியின் டைம்னு சொல்கிறோமே, இதில் இருக்கிற உறவை எக்ஸாம்பிளாக சொல்லும் பொழுதே உங்களுக்கு சற்று புரிகிறது இல்லையா? ஆனால் நிரந்தரமாக நித்தியமாக இருக்கிற அவரோடு கூட உறவு கொள்ளுகிறதான் ட்ரூ வர்ஷிப். தட் இஸ் ரியல் வர்ஷிப். ஃபாலிங் இன் லவ் வித் ஜீசஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் ஹிம். இயேசுவின் மேல ஒரு அன்பு கூறுங்கள். Fall in love with Jesus deeply. Just keep thinking about him. அவரை குறித்தே யோசித்துக் கொண்டிருங்க. Just keep talking about him. அவரை குறித்தே பேசிக் கொண்டிருங்க. Just keep talking to him. அவரிடத்திலேயே பேசிக் கொண்டிருங்க. Just keep meditating on him. அவரை தியானித்துக் கொண்டே இருங்க. மறந்துடாதீங்க, you are created for his pleasure. அவருடைய மகிழ்ச்சிக்கென்று நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீர்கள். Do things in life that will make him happy. அவருக்கு இன்பத்தை கொண்டு வருகிற காரியங்களை மட்டும் வாழ்க்கையில செய்யுங்க. இந்த முதலாவது நோக்கத்தை 7 சாப்டர் உண்டு, அதுல ஒரு சாப்டர் தான் படித்திருக்கிறோம். We are going to dig deeper as we do other chapters. இன்னும் 6 நாட்களுக்கு இந்த முதலாவது நோக்கமாகிய அவருக்கு மகிழ்ச்சி கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆராதனைக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் நாம் இன்னும் ஆழ்ந்து படிக்க போகிறோம். இதை நன்றாக நாம் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்க போகிறோம். ஆண்டவருக்கு புன்முறுவலை கொண்டு வந்து கொண்டே இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் புட்டிங் ஸ்மைல் இன் காட்ஸ் ஃபேஸ். தேவனுடைய முகத்தில் புன்முறுவலை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுதல். அதை குறித்து நாம் வாசிக்கலாம். பட் இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த புஸ்தகத்திலே உள்ள காரியங்களை ஆழ்ந்து படித்து தியானித்து, அதில் இருக்கிற வசனங்களை தியானித்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எதை செய்தாலும் நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Well, God bless you. We have just started talking about the first purpose. முதலாவது நோக்கத்தை குறித்து இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் 6 நாட்கள் இருக்கிறது. See you tomorrow.